நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு பதித்தவதற்காக எல்லாரும் எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆமென். ஆண்டவரே, மகா கிருபையின் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவாகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எப்பொழுது ஆண்டவரே எங்கள் எல்லா ஜெபங்களுக்கும் நீ பதில் தந்துவிட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவரே, எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளையும், எல்லா ஜெபங்களுக்கும் வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்துக்கும் நீ நல்ல பதிலை தந்துவிட்டீர் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் ஆண்டவரே நாங்கள் கடந்து போக நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுகிற தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டவரே நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாயிலிருந்து எங்கள் விண்ணப்பங்கள் புறப்படுவதற்கு முன்பாகவே எங்கள் அனைத்து விண்ணப்பங்களை நன்றாய் அறிந்திருக்கிற நல்ல அன்பு தெய்வமே, கர்த்தராகிய இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இதோ இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக ஆண்டவரே சிலுவை சுமந்த சிலுவை குறித்து இதோ நாங்கள் தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே நல்ல தருணத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த செய்தி வேளையை கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, அடிமையை மறைத்துக் கொள்ளும், நாம் சிறுக வேண்டும், நீர் பெருக வேண்டும். ஆண்டவரே, உடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும், உடைய நல்ல வார்த்தைகள் மகிமைப்படட்டும், உடைய நல்ல வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் அக்கினியாய் புறப்பட்டு வரட்டும். ஆண்டவரே, எங்கள் இருதய பலகை உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எழுதப்பட்டு ஆண்டவரே அந்த வார்த்தைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். நீரே எங்களுக்கு உதவி செய், நீர் எங்களோடு பேசும். இதோ நாங்கள் காத்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக நான் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார், ஆண்டவர் உங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுப்பார், ஆண்டவர் உங்கள் வேண்டுதலுக்கு நல்ல பலனை கொடுப்பார். அல்லேலூயா. நிச்சயமாய் ஆண்டவருக்கு என்னென்ன பொருத்தனைகள் செய்தீர்களோ அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுகிற இடத்திலே கர்த்தர் உங்களை நிறுத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்த பிள்ளைகளை கர்த்தர் ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மைகள் கூட என்ன செய்யலாம், குறைவுபடாது என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஆண்டவர் எந்த ஒரு குறையில்லாமல் அதிசயமாய் ஆச்சரியமாய் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்துகிற அன்புள்ள தேவன் உங்கள் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் பட்டினி போட மாட்டார், ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளை பட்டினி போட மாட்டார், ஒரு நாள் உங்கள் குடும்பத்தை பட்டினி போட மாட்டார். பஞ்ச காலத்திலும் நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கு கர்த்தர் உங்களை
ஆண்டவர் நன்மையினால் போஷித்து வழி நடத்துகிறவர். இல்லையா? எந்த காலகட்டமானாலும் தேவன் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இல்லையா? கர்த்தரை நம்பின பிள்ளைகளுக்கு நம்பிக்கைக்குரிய பலன் நிச்சயமாய் உண்டு. இல்லையா? நீங்களும் நானும் யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரையே நம்பி இருக்கிறோம். அவர்தான் சொல்றோம், கர்த்தரே மேய்ப்பராய் இருக்கிற நான் தாழ்ச்சி அடையேன், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். செழிப்பான பாதையிலே கொண்டு போய் விடுகிறார். சமாதானத்தின் வாழ்க்கையிலே நம்மை நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீரை சமாதானம் உள்ள ஜனங்களுக்கு மத்தியிலே நம்மளை வாழ வைக்கிறவர். இல்லையா? மெய்ப்பர், நல்ல ஒரு மெய்ப்பராக அவர் நம்மை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல தகப்பன் நம்ம கூட இருக்கிறார். இல்லையா? அவர் நம்மளை எங்க போய் மெய்ப்பாராம்? புல்லுள்ள இடங்கள், நல்ல ஆசீர்வாதமான செழிப்பான இடத்திலே கொண்டு போய் நம்மளை வழி நடத்துகிறவர். இல்லையா? சமாதானத்தை கொடுக்கிறது, செழிப்பை கொடுத்து வழி நடத்துகிறது. நம்மளை முன்னும் பின்னும் வலதுபுற இடதுபுறம் கீழ் மேல் எல்லா விதமான தீங்குக்கும் ஆபத்துக்கும் நம்மளை கண்காணிக்கிற ஒரு நல்ல கண்காணியாக இருக்கிறார். இல்லையா? நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல ஒரு பாதுகாவலர் அவர். அந்த தெய்வம் நமக்காக சிலுவை சுமந்தார். இல்லையா? கோர சிலுவையை, கொடிய சிலுவையை, அந்த பயங்கரமான சிலுவையை, இந்த வார சிலுவையை நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சுமந்தார். அல்லேலூயா. அந்த சிலுவை எதனால் சுமக்கப்பட்டது? அந்த சிலுவை சுமந்ததனால் என்ன பலன் என்று பார்த்தால், அந்த சிலுவை நமக்காக சுமக்கப்பட்டது. அந்த சிலுவையானது எனக்காக சுமக்கப்பட்டது. அந்த சிலுவையின் தண்டனை என்னுடைய ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்டது. அந்த சிலுவையின் தண்டனை எனக்காக, என் மனமாறுதலுக்காக, நான் குணப்பட வேண்டும் என்பதற்காக அந்த சிலுவை அவர் சுமந்தார். அல்லேலூயா. சிலுவையை ஏன் சுமந்தார் என்றால், நீங்களும் நான் பரிபூர்ண ரட்சிப்பை காண்பதற்காக, மகிமையான ரட்சிப்பை காண்பதற்காக. அல்லேலூயா. இந்த உலகம் நம்மை ரட்சிக்காது, ஆனால் சிலுவையில் சிந்தின ரத்தம் நம்மை ரட்சித்தது. அல்லேலூயா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து ஒரு மனிதனுக்கு எப்பொழுது மீட்பு என்றால், சிலுவை சுமந்து சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தினால் மாத்திரம். அல்லேலூயா. அதைதான் ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறுகிறார்கள். அல்லேலூயா. யார் வேணாலும் பாரம்பரியம் சொல்லிட்டு போட்டோம். பாரம்பரியம் பலரும் பல விதமான விமர்சனம் பண்ணுவார்கள், பண்ணிட்டு போட்டோம். ஆனா அது நினைவு கூறுதல் சத்தியம். அவர் சிலுவை சுமந்தது உண்மை, அவர் சிலுவையில் மரித்தது உண்மை, அவர் எனக்காக சிலுவையை பாடுபட்டது உண்மை. அதை நினைவு கூறாம வேற என்னத்தை நினைவு கூற முடியும்? இல்லையா? அதை நினைவு கூறலாம். என்னங்க, எனக்காக சுமந்தாரு. நம்ம வருஷம் நம்ம பிறந்த நாளை நினைவு கூறணும், அப்படித்தானே? இப்ப எனக்காக பார சிலுவையை, கொடிய சிலுவையை, கோர சிலுவையை, அந்த பயங்கரமான சிலுவையை சுமந்த நாயகரை ஏன் நான் நினைவு கூறக்கூடாது? அல்லேலூயா. அதை நல்ல எண்ணத்தோடு பார்த்தா அது நன்மைதான். பாரம்பரியம்னு பார்த்தா பாரம்பரியமாக தெரியும். அல்லேலூயா. என் தகப்பன் எனக்காக சிந்தின ரத்தம், என் தகப்பன் எனக்காக பட்ட பானம் என்று அதை நான் பார்க்க ஆரம்பித்தால் போதும், அது எனக்கு பாரம்பரியமாய் தெரியாது, பரிசுத்தமாய் தெரியும். அல்லேலூயா. சிலுவை தியான நாட்களை அவர் எனக்காகவே பட்ட பாடுகள் என்பதை எப்பொழுது நான் உணர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறேனோ, அப்பொழுது அது எனக்கு பாரம்பரியமாய் தெரியாது, அது எனக்கு பரிசுத்தமானதாய் தெரியும். அல்லேலூயா. விமர்சனம் பண்ணுகிறவர்கள் விமர்சனம் பண்ணிக்கொண்டே இருக்கட்டும், அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றை நாம் புரிந்து, ஒன்றை ஒத்துக்கொள்ள முடியும்.
அவர் எனக்காக மரித்தார், எனக்காக மரித்தார். அல்லேலூயா. சிலர் சொல்லுவார்கள், விமர்சனத்தை இல்ல, விமர்சனம் வைக்கிற பொழுது ஒன்றை சொல்லுவார்கள், வருஷம் நீங்க அவரை சிலுவையில் அடிக்க. நான் சொல்றேன், நீ பாவம் செஞ்சு திறந்துள்ள சிலுவையில் அடிக்க அவரை. உண்மை. வருஷம் அவரை நான் சிலுவையில் நம்ம அடிக்கல. வருஷம் என் ஆண்டவர் சிலுவை சுமந்ததை, சிலுவையில் அடிக்கப்பட்டதை நினைவு கூறுகிறோம் என்பதை அறிய முடியவில்லை. புரிதல் தவறாக இருக்கிறது. நம்ம புரிதல் சரியா இருக்கும் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாரம்பரியமா நம்ம பார்க்கல, அதை பரிசுத்தமா புனிதமா பார்க்கிறோம். எனக்கு அன்னைக்கு தெரிந்தவர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, வருஷம் அவரை சிலுவையில போட்டு அடிக்கல. நான் சொல்றேன், நீ டெய்லி மீறுதல் செய்கிறது நிமித்தமாய், பாவம் செய்வது நிமித்தமாய் ஒவ்வொரு நிமிஷமும் அவரை சிலுவையில் அடிக்கப்பா. அதை விடவா? அதுக்கு நிகழப்பட இதை சொல்ல முடியாத. இது நினைவு கூறுதல். பாரம்பரிய கட்டு என்று இதற்கு பேர் வச்சுக்கிட்டாலே நான் பாரம்பரிய கட்டு கிடையாது, நினைவு கூறுதல் திட்டம். எங்க அப்பா எனக்காக மரித்தார். அவன் பிள்ளை பிறந்தது மட்டும் வருஷம் கொண்டாடுவான், அப்படிதானே? அவன் பிறந்தனால வருஷம் கொண்டாடுவான். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ரட்சகர் பிறந்திருக்கிறான்னு சொன்னா அதை விமர்சனம் பண்ணணும். அவர் நேத்தா பிறந்தாரு, இந்த தேதியிலேயே பிறந்தாரு. அவர் நேற்று பிறக்கலப்பா, அந்த தேதியில பிறக்கலன்னு வச்சுக்கோங்க. பிறந்தாரா இல்லையா? உண்மைதானே? பிறந்தது உண்மைதானுங்க. அப்படி இருக்க ஏன் விமர்சனம் உனக்கு? இவன் மட்டும் 10 நாள் கொண்டாடுவான் பிறந்த நாள். 1ஆம் தேதி பிறந்துட்டு 10ஆம் தேதி வரைக்கும் 30 என்ன என்ன விழா? பவள விழா, அந்த விழா, இந்த விழா அவன் கொண்டாடுறான். பாருங்க. ஆனா ஆண்டவர் பிறந்தனால நினைவு கூர்ந்தோம் அப்படின்னா அது நினைவு கூறுதலுங்க. நினைவு கூறுது. எனக்காக ஒருவர் கொடுக்கப்பட்டார், எனக்காக ஒரு பாலகன் பிறந்தார், அதை விமர்சனம் பண்ணுவான். நினைவு கூறுதல். சிலுவை தியான நாட்களை விமர்சனம் பண்றாங்க. விமர்சனம் பண்ணவனா நிறைய பேர் மாறிட்டாங்க. இன்னைக்கு ஒரு கூட்டம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. சிலுவையில் அவரை அடிச்சுட்டாங்க, அடிச்சுட்டே இருக்காங்க. நடப்பாவி. அல்லேலூயா. மறிச்சு அவர் சிலுவை சுமந்தது உண்மையா பொய்யா? உண்மைதானாங்க. நமக்காக தானே சுமந்தாரு. அது நினைக்கிறதுல என்னங்க தப்பு? நான் பாவியா இருந்தேன், இந்த பாவிக்காக அவர் சிலுவையில மரித்தாருன்னு நான் நினைச்சு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கல. நான் மறுபடியும் பாவம் செய்யக்கூடாதுங்கிறத என்னை சரி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அதை நான் பார்க்கிறேன். அவ்வளவுதான். அல்லேலூயா. இது போய் ஒரு பெரிய விமர்சனம் வேற. கர்த்தர் நல்லவர், அவங்களே ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தர் நல்லவர். சரி, நாம அவங்களை விமர்சனம் பண்றதை விட கர்த்தர் வார்த்தைக்கு போவோம். என்ன? சரி, வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 14வது. தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு அவன் சீசனாக சீசியாக இருக்க மாட்டான், முடியாது. தன் சிலுவையை சுமந்து கொண்டு யாரு பின்னால வரணும்? கர்த்தருக்கு பின்னால. கர்த்தருக்கு பின்னால. அல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர் தாமே உனக்கு முன்னே கடந்து செல்கிறார். உன் சேனைகளை கர்த்தர் உனக்கு முன்னே கடந்து செல்கிறார். உபாகமத்தில் வாசிக்கிறோம். யோசித்து பாருங்க. தன் சிலுவையை சுமக்கணும். தன் சிலுவை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிலுவை இருக்கு, அப்படிதானே? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிலுவை இருக்கு. சிலுவைன்னா அப்படி ஒரு கம்பு எடுத்து மேல பார்த்து ஒண்ணு கீழே பார்த்து ஒரு கிராஸ் மாதிரி செஞ்சு இதை சுமக்க சொல்லுங்க. சரியா? அதற்கு அர்த்தம் சிலுவை என்பது பாடுகளை குறிக்கிறது, உபத்திரவத்தை குறிக்கிறது, போராட்டத்தை குறிக்கிறது, நெருக்கடிகளை
குறிக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையை தான் சிலுவை என்று சொல்லுகிறார். இவைகளை சுமந்து என் பின், அல்லேலூயா, இவைகளை சுமந்து ஆண்டவரை பின்பற்றிய உபத்திரம் உண்டுங்க. ஆண்டவரை பின்பற்றுகிற பொழுது உபத்திரமும் உண்டு, நெருக்கடி உண்டு, பிரச்சனை உண்டு. ஆண்டவரை தேடாத வரைக்கும் பிரச்சனை வராது. ஆண்டவரை நெருங்காத வரைக்கும், சிலுவையை தூக்காத வரைக்கும் பிரச்சனை வராது. சிலுவை தூக்கிட்டோம் பிரச்சனை தான். அல்லேலூயா. ஆனால் அது சுகமானது, அது சுகமானது. ஆண்டவர் சிலுவையை சுமந்திய பின்னால் அன்றார். இன்னைக்கு ஒரு சின்ன நெருக்கம், ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன போராட்டம் வந்து விட்டுட்டு ஓடிக்கணும். யார? ஆண்டவரை விட்டுட்டு. நீர் போறோம் பின்னால கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க, நீர் போறோம் கொஞ்ச நாள் கழிச்சு வர, அந்த கடனை உடனே அடைச்சிட்டு அதுக்குள்ள அவர் தூரமா போய்வார். கடைசியில நம்ம நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? இந்த உன்னத பாட்டுல 6வது அதிகாரத்தில் ஒரு அம்மா வரல, சுனமிதா, அந்த அம்மா மாதிரி ஆயிப்போம். ஐயோ என் நேசரை காணவில்லையே விட்டுட்டு என் வீடு தேடி வந்தாங்க. என் வீடு தேடி வந்தாரா இல்லையா? என் வீடு தேடி வந்தவரை நான் விட்டுட்டேன். அப்புறம் ஊரா போய் கேட்கறது. அந்த அம்மா கட்டுச்சு, நம்மளும் சொல்லல, வசனத்துல இருக்கு. தெருவா போய் கட்டுச்சு, வீதியாக கட்டுச்சு. என் நேசரை கண்டீர்களா? யாராவது பாத்தீங்களா? யாரும் வீட்டுக்கு தான் வந்தா விட்டுட்டியே. வீட்டுக்கு வந்தவரை நீங்க போறோம், நான் பின்னால வர கொஞ்சம் அந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு கொஞ்சம் அந்த கடன் அடைச்சிட்டு கொஞ்சம் அந்த ஒரு காரியத்தை பார்த்துட்டு முடிச்சுட்டு வரேன். அதுக்குள்ள அவருக்கு விவரத்துறோம். அப்புறம் கண் கட்டதுக்கு அப்புறம் கண்ணுகிட்டே வந்து சொல்லி முடிச்சாங்க தெரியாது. என்ன கட்டு போயிட்டு கண்ணு கெட்டு போச்சு. புரிஞ்சுட்டீங்களா? இது பழமொழி. ஆனா பாருங்க, ஆண்டவர் வீட்டு கதவை வந்து டொக்கு தட்டிட்டு இருக்காரு. வேற விட்டு வேற திறந்து பார்க்கிறார். இந்த அம்மா திறந்த பாடுங்க. அவர் எப்படிப்பட்டவர் என்று அந்த அம்மா இருதயம் அப்படி பூரிப்படையுது. அந்த அம்மா குறித்து, அந்த அப்பா தான் அந்த அவரை குறித்து சொல்றார். என் நேசர் 10,000களிலும் சிறந்தவர், 10,000 வெண்மையின் சிவப்பும் மாணவர். எவ்வளவு அறிந்து ஆண்டவர் அறிஞ்சிருக்கிற அந்த அம்மா வீட்டுக்கு இயேசு வந்தார் பாருங்க. வந்து கதவை தட்டுனா அந்த அம்மா என்ன சொல்லுது? நான் இப்பதான் ஜாலியை மாத்திருக்கேன், நீர் வேற இப்ப வந்து நின்றுட்டு, நான் இப்பதான் அங்க போயிட்டு வந்து என்ன சரி பண்ணிச்சிருக்கேன், காலை கையை கழுவிட்டு இப்பதான் ஒரு 5 நிமிஷம் தலையை சாய்க்கலாம்னு பார்த்தா இப்ப வந்து கதவை தட்டிட்டு இருக்காரு ஊழியக்காரன். பார்த்தீங்களா? காலிங் பெல்ல நம்ம உண்டா பண்ணி வச்சுக்கிறோம். காலிங் பெல் இருக்கும், பெல் இருக்கும், வாசல்ல தான் இருக்கும். என்னதான் போட்டு அமுக்கினாலும் அது அவங்க வேலை செய்ய. ஏன்னா உள்ள ஒரு சுவிட்சை நம்ம ரெடியா வச்சிருப்போம். இன்னும் போட்டு அடிச்சுக்கிட்டு கிடப்பான், உள்ள ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறாரு. புரியுதா? அந்த டெக்னிக்கல் நாங்க தான் சொல்லி கொடுக்குறது. எலக்ட்ரிஷியனை போய் வேலை பார்த்துட்டு யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு விதத்தில் இயேசு நம்மளை தேடி வந்து கொண்டே இருக்கிறார். ஆனா நம்ம அந்த சிலுவையை சுமக்க தயாரா இல்லை. சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன போராட்டம், ஒரு சின்ன பிரச்சனை நம்மளை துரத்துன உடனே என்ன பண்றோம்? அவரை விட்டுட்டு சிலுவை இறக்கி வச்சுட்டு நம்ம மாட்டில் போய் நடை கட்டிக்கணும். இல்லைன்னா இன்னொன்று நம்ம பண்ணுவோம், சிலுவை இறக்கி வச்சாலும் பரவாயில்லை. அதோட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? அந்த சிலுவை யார் கிடைப்பான் அவங்களுக்கு போடணும்னு நினைக்கும். யாரையாவது சுமக்க வச்சிடலாமா? நம்ம சிலுவையும் சேர்த்து அவங்க சுமக்க மாட்டாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு அப்படிதான் ஓடிக்கொண்டு இருக்கிற காலம். சிலுவை நம்ம சுமக்கணுங்க, சிலுவை நம்ம சுமக்கணும். சிலுவை பாடுகளை, உபத்திரவங்களை, உபத்திரவத்துக்கு பின்னால்தான், பாடுகளுக்கு பின்னால்தான், நெருக்கத்துக்கு பின்னால்தான், இடுக்கத்துக்கு பின்னால்தான் அவங்க பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. பாட்டு படிக்கும்ல, இடுக்கமான வாசல் வழியே வருந்தினுடைய
சுமந்து இயேசுவின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். சிலுவை சுமந்து இயேசுவின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். இழுக்கமான வாசல் வழியே கருவினுடைய முயன்றிடுவோம். அல்லேலூயா. சிலுவை எப்படி சுமந்துட்டு போனோமா? சிரித்த முகத்துடன், சிரித்த முகத்துடன் சிலுவை சுமந்து சிரிச்சுக்கிட்டே சிலுவை சுமந்து போகணும் முடியுமா? ஊழியக்காரனுக்கு தெரியும், சிரிச்சுக்கிட்டே போகணும். சிலுவை அவனுக்கு ஒவ்வொரு நாளும் ஊழியக்காரன் சிலுவை தான் சுமக்கான். அவனுக்கு தெரியும் சிலுவை சுமக்கிறது, சிலுவை சுமந்து தான் ஆகும். சிரிச்சுக்கிட்டே தான் போக வேண்டியது. அல்லேலூயா. ஒவ்வொருத்தர வரும், நெருக்க வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். அல்லேலூயா. எந்த திசையில வந்து எப்படி புறப்பட்டு வருவான்னு தெரியாது. அது அவன் எந்த ரூபத்தில் புறப்பட்டு வருவான்னு தெரியாது. எந்த நிறத்தில் வருவான்னு தெரியாது. எந்த கோணத்தில் வருவான்னு தெரியாது. ஆனா வருவான் எப்ப? சிலுவையை சுமக்கிற பொழுது. சிரித்த முகத்துடன் இயேசுவின் பின் செல்லுகிற பொழுது, சிரித்த முகத்துடன் நாம் இயேசுவின் பின்னே சிரித்த முகத்தோடு பயணிக்கிறோமா? கடினம் தான், கடினமாக இருக்கிறது. இல்லையா? நீங்க அநேகம் சொல்றார்கள். எனக்கு தெரிந்த அநேக நண்பர்கள் உண்டு. அவரு எனக்கு பணம் தரட்டும், நான் ஊழியர் செய்வேன். எனக்கு தெரிந்த ஒரு நபர் உண்டு, நல்ல வசதி வாய்த்திருக்கு, நல்ல பயங்கர வசதி. அவர் சொல்றாரு, ஆண்டவர் எனக்கு ஒரு இடத்தை தரட்டும். என் பணத்துல என்ன வாங்க மாட்டேன், இடம் வாங்க மாட்டேன். ஆண்டவர் இடத்தை எனக்கு இடம் வாங்கி தரட்டும், நான் அதுக்கப்புறம் ஊழியத்தை செய்ய தொடங்குறேன். சரிங்களா? நிறைய பணம் வச்சிருக்கிறாரு, நிறைய வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பங்களா, மாளிகை மாறும், தோட்டம் துறவெல்லாம் வச்சிருக்கிறார். ஆனா ஊழியத்துக்கு யார் தரணுமா? ஆண்டவர் தரட்டும், நான் அப்புறம் ஊழியத்தை செய்கிறேன் தொடங்கி. சரி, ஆண்டவர் நம்மால் எப்படி தெரியுமா? நம்மப்பா நீ சவால் எனக்கா சவால் கொடுத்த பார்ப்போம், இந்தா அப்படின்னு கொடுத்துட்டாரு. இந்தான்னு எங்க ஒரு ஏக்கரையும் கொடுத்துட்டாருங்க. ஒரு ஏக்கரை கொடுத்தோம், அடுத்து சவடால் பேசலாம். இந்த ஆள் என்ன பேசுறாரு தெரியுமா? பில்டிங் கட்டி அவர் ரூபா தரட்டும், ஒரு பெரிய பில்டிங் கட்டி தரட்டும், நான் ஊழியத்தை தொடங்க. இது எப்படி இருக்கு? கடைசியில் என்ன ஆயிட்டு, 4 தோட்டத்துல 5வது தோட்டமும் மாத்தியாச்சு. எதுக்கு கொடுத்த இடம்? ஊழியத்துக்குன்னு கேட்ட ஊழியத்துக்கு கத்தர் கொடுத்துட்டாரு. ஊழியத்துக்கு கேட்ட இடம் இப்ப என்ன ஆயிட்டு, ஜம்மனு சப்பட்டா தென்னை எல்லாம் வச்சு தோட்டமா மாத்தியாச்சு. நல்லா இருக்குல்ல? இது அவருக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? எப்படி இருக்கும்? உள்ளதெல்லாம் ஜாக்கு பிடிக்கிட்டு போயிடும் ஒரு நாள். ஏற்கனவே ஆண்டவர் மொத்தமா கொடுத்தாருல, அதெல்லாம் ஜாக்கு ஒரு நாள் பிடிக்கிட்டு மொத்தமா பிடிக்கிட்டு. இப்ப அவர் சொல்றாரு, பில்டிங் கிட்ட ரூபா தரட்டும்னா அப்புறம் அப்படியாப்பா அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இப்படியும் இருக்கிறாங்க சிலுவை சுமக்க. அதான் பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எரியறவங்க கையில என்ன இல்ல, கல் இருக்கவே எரிய மாட்டான். இப்படிதான் சூழ்நிலை போய்கொண்டிருக்கிறது. சிலுவையை சுமப்பதற்கு தயாராக இல்லை இன்றைக்கு அநேகர். பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கடி, பிரச்சனைகள், போராட்டங்கள். யோசித்து பாருங்க, இன்னைக்கு அதெல்லாம் எல்லாவற்றும் இந்த சிலுவையை குறித்து, சிலுவையை சுமக்கிறவன்
எப்படிப்பட்டவனா இருக்கணும்னு முந்துல அதுக்கு முந்தி எழுதுறாரு பாருங்க. வாசிங்க 26ல. யார் ஒருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன்னுடைய ஜீவனையும் என்ன பண்ணிட்டாரு? இது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? கஷ்டமா இருக்கா? பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, இவங்களெல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்லல, இவங்களெல்லாம் விட்டுட்டு வான்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இவர்களை காட்டிலும், இன்னும் சொல்ல போனா என் ஜீவனை காட்டிலும், என் ஜீவனை காட்டிலும், என் ஜீவனை காட்டிலும் முதல்ல யாரை நேசிக்கணுமா? ஆண்டவரை நேசிக்கணும். அதான் எனக்கு விட்டுட்டு வான்னு சொல்லல அவரு. அதுக்கு ஆவிக்குரிய பதிலுக்கு போனோம்னா நிறைய அர்த்தம் இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? சிலுவை சுமப்பது, அதனாலதான் சிலுவை பாடல். சிலுவையே சிலுவையே, அவர் செய்த பாவம் என்னவோ. அல்லேலூயா. பாவி நான் இருக்க பரிசுத்தர் வழியாவதோ. பாருங்க, அவர் என்ன பாவம் செய்தார்? ஒரு பாவம் அறியாத பரிசுத்தமுள்ள தேவன் நமக்காக சிலுவையை சுமந்தார். நம்முடைய காரியங்களுக்காக சிலுவையை சுமந்தார். நம்முடைய சாப தோஷங்கள், நம்முடைய பாவ தோஷங்கள் நம்மை விட்டு நீங்குவதற்காக அவர் சிலுவையை சுமந்தார். ஆனால் நீங்களும் நானும் சுமக்கிற சிலுவை வேறு, அவர் சுமந்த சிலுவை வேறு. இல்லையா? அவர் சொல்றார், சிரித்த முகமாய், சிரித்த முகத்தோடு. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, நீ என்ன எப்படி வரணும்? சிரித்த முகத்தோடு பின்பற்றி வரணும். அதையெல்லாம் சுமந்து, அதையெல்லாம் சுமந்து, சரி சிலுவையை சுமந்து வாரிங்க நினைச்சு கொடுங்க. சிலுவை சுமந்துட்டு போயிட்டே இருந்தா சும போட்டுக்கிட்டே இருப்பாரா? சிலுவை சுமந்தா ஒரு நேரம் இறக்கி தான் வச்சா, ஒரு நேரம் இறக்கி வச்சுதான் ஆகணும். இல்ல அப்படியே விட்டுருவாரா? விட மாட்டார்ல. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், சிலுவை சுமந்து எவன் தன் என் பின்னே வருகிறானோ அவனே எனக்கு எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான். சீசன், அன்பான சீசன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் இப்படி வருகிற சூழலில சிரித்த முகத்தோடு அவர் பின்னால போனோம். அல்லேலூயா. அப்படி சூழலை அவரை பின்பற்றினோம் என்றால் நம்முடைய சிலுவையில அவர் ஒரு நேரம் வருகிற பொழுது இறக்கி வைக்க சொல்வார். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த வேலை வருகிற பொழுது இறக்க வைத்து விடுவார். அல்லேலூயா. அவர் சொல்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் பார சிலுவை சுமக்கிற நீங்கள் என் மீது இறக்கி வைத்து விடுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மீது. கவலை என்ற சிலுவையை, வருத்தம் என்ற சிலுவை, போராட்டம் என்ற சிலுவை, நெருக்கடி என்ற சிலுவை, பாடு என்ற சிலுவை சிரித்த முகத்தோடு சுமந்து அவர் பின்னே சென்றால் அவர் அதை நம்மை ஆசீர்வதிப்பதற்கு எதுவாக நோக்கி பார்க்கிறார். சிலுவை சுமப்பதற்கு தயங்கக்கூடாது. என்ன வந்தாலும் பரவாயில்லை. பாட்டு படிக்கணும்ல, என்னதான் என்ன தொடர்ந்து பயணம் செய்வேன், என் துணையாளர் முன் செல்கிறார். என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு தொடர்ந்து பயணம் செய்வேன், துணையாளர் முன் செல்கிறார். அல்லேலூயா.
இருந்தாலும் பரவாயில்லை, சிலுவை சுமந்து அவர் பின்னே போகணும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம புறப்பட்டோம் அப்படின்னா பல வழிகளில் உபத்திரவம் நம்மை தேடி வரலாம், நெருக்கடிகள் தேடி வரலாம், பாடுகள் பிரச்சனைகள் தேடி வரலாம். அதையும் கடந்து சிரித்த முகத்தோடு ஆண்டவர் பின்னே நீங்களும் நானும் சென்றோம் என்றால் முடிவு சம்பூரணமாயிருக்கும். முடிவு சம்பூரணமாயிருக்கும். ஆரம்பம் அற்பமாயினாலும் முடிவோ சம்பூரணம். நீதிமானுடைய முடிவுகள் சமாதானம், நீதிமானுடைய முடிவுகள் சந்தோஷம் என்று பட்டியல் இருக்கிறது வேதத்தில். சிலுவை சுமப்பதற்கு நாம் தயங்குவதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. என்ன வந்தாலும் சரி, பவுல் சொல்றார், நான் சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும், உடுத்தினாலும் உடுத்தாவிட்டாலும், நாசமோ மோசமோ நிந்தையோ அவமானமோ வறுமையோ வெறிமோ தரித்திரமோ பட்டியல் போடுறார், எதுவுமே உடைய அன்பை விட்டு செய்யாது பிரிக்க முடியாது என்று சிலுவை சுமந்து போகிறார். பார்த்தீங்களா? அதல்லவா இந்த பவுல் தான் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டதனால என்ன கிடைக்குதான்? இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக, எனக்காக நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எங்கே நீங்கள் சிலுவையை சுமந்து இறக்க வேண்டிய இடம் வருமோ, எவ்வளவு தூரம் எவ்வளவு காலம் சிலுவையை சுமந்து போய்விட்டு நீங்கள் இறக்கக்கூடிய ஒரு நேரம் வருமோ, அங்கே உங்களுக்கு நீதியின் கிரீடம் இருக்கிறது, அங்கே உங்களுக்கு நல்ல முடிவு இருக்கிறது, அங்கே உங்களுக்கு சமாதானம் இருக்கிறது. சுமக்க தயாராக இருக்க வேண்டும். சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு புன்னகையோடு அப்பா பின்னே பயணிக்க வேண்டும். அப்பா பிள்ளை எப்படி பண்ணணும்? சந்தோஷ சிரிப்போடு, சிரித்த முகத்தோடு புன்னகையோடு அப்பா பின்னாடி போனாங்க. நம்ம போவோமா? என்ன சொல்றே, உங்க முன்னாடி வந்து எனக்கு இப்படி பாரா இருக்கு, எனக்கு எவ்வளவு பத்திரமா இருக்கு, எவ்வளவு பிரச்சனையா இருக்கு, சிரிச்சுட்டு போவோமா அழுதுட்டு போவோமா? நம்ம அழுதுட்டு தான் போவோம். அண்ணா நம்ம அப்பா சொல்றாரு சிரிச்சுட்டு போவோமா? அல்லேலூயா. சீயோன் குமாரனே, சீயோன் குமாரனே, நீ மகிழ்ந்து களிப்பு. சிலுவையை சுமக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே மகிழ்ந்து களிப்பு. உனக்கு நல்ல முடிவு இருக்கு, நல்ல எதிர்காலம் இருக்கிறது, நன்மையான ஆசீர்வாதம். உங்களை மேய்ச்சலில் நடத்துகிறவர் சும்மா விடுவாரா? வறட்சியான பூமியில கொண்டு உங்களை மேய்ச்சலுக்கு விடுவாராங்க? விடமாட்டாரு. செழிப்பான ஆசீர்வாதம் இடத்துல கொண்டுதான் மேய்ச்சலில் விடுகிற தேவன். அதான் பாடுகிறோம், புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரை சமாதானமான நெருக்கடி கொடுக்காத ஜனங்கள் இடத்துல, உங்க மேல பொறாமப்படாத ஜனங்களுக்கு மத்தியில் உங்களை கொண்டு போய் நடத்தி கொடுக்கிறார். தண்ணீர்கள் அண்டை, தண்ணீர்கள் அண்டை, அமர்ந்த தண்ணீர், அமைதியான ஜனங்களுக்கு மத்தியில். தண்ணீர்கள் என்றால் ஜனங்கள், பெருங்கூட்ட மக்கள் என்று அர்த்தம். அமர்ந்த தண்ணீர், அமைதியான, அமைதியான, நிதானமான, பொறுமையான ஜனங்களுக்கு மத்தியில் நம்மளை நடத்தி கொண்டு போவார். அப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். தடைகளை நீக்கி கொடுக்கிறவர் தாமே உனக்கு முன்னே சென்று கொண்டிருக்கிறார். உன் சேனையில் கர்த்தர் உனக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். அதனாலதான் நீங்களும் நானும் சிலுவையை சுமந்து சிரித்த முகத்தோடு சுமந்து செல்ல வேண்டுமா? எத்தனை பாடு உபத்திரவங்கள் வந்தாலும் கவலைப்படாதுங்க, உங்களுக்கு முன்னால ஆசீர்வாதம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. ஏன்னா சிலுவையை சுமந்துட்டு போறீங்க பாருங்க, அதுக்கு முன்னால போறது, சிலுவையை சுமந்து போகிறதுக்கு முன்னால ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க. அவர் யாரு தெரியுமா? ஐஸ்வர்ய சம்பந்தர். ஐஸ்வர்ய சம்பந்தர், வாழ்க்கையின் பூமி படைத்தவர், வெள்ளியும் பொன்னுடையவர்,
ஐஸ்வர்ய சம்பந்தர் உங்களுக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு தான் ஒரு இடம் வரும். அந்த இடத்துல நிறுத்துவாரு. மகளே, ஒரு சிலுவை இறக்கி வச்சுடு, இந்த நான் வச்சிருக்க உனக்கு பொக்கிஷம், இதை வாங்கிட்டு நீ போயிடு. அதனாலதான் சிரித்த முகத்துடன் புன்னகையோடு போகணும். கவலையோடு ஆண்டவரை பின்பற்றக்கூடாது, வருத்தத்தோடு ஆண்டவரை பின்பற்றக்கூடாது. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் சந்தோஷமா மகிழ்ந்து மகிழ்ந்து கனிகூற வேண்டும். அதனாலதான் ரோமர்ல எழுதுகிற பொழுது பவுல் சொல்லுகிறார், ஒரு நம்பிக்கையில் எப்படி இரு, சந்தோஷமாய் சந்தோஷமாய். உபத்திரம் வருகிற பொழுது எப்படி இரு, பொறுமையாயிரு. உபத்திரம் வரையில மட்டும் பொறுமை தேவை. எந்த திசையில் எப்படி எந்த கோணத்தில் யார் மூலியமா வருகிறது தெரியாது. அந்த சூழ்நிலையில் பொறுமையாயிரு. இதுதான் சிலுவை சுமப்பது அனுபவம். பொறுமையா இருக்கிறோம் பார்த்தீங்களா, இதான் சிலுவை சுமக்கிற அனுபவம். நான் நம்புகிறது கர்த்தரால் வரும் என்று சொல்லி நம்பிக்கையை சந்தோஷமா இருக்கிறீங்களா, இதுதான் சிலுவை சுமப்பது. நீங்கள் கேட்டது தாமதித்தாலும் வரும் என்று காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜெபத்தில் உறுதியாயிருக்கிறீர்கள் அல்லவா, இதெல்லாம் சிலுவை சுமப்பது. புரிஞ்சுட்டா? சிலுவை சுமப்பது என்ன? அல்லேலூயா. சிலுவை சுமப்பது தேவன் உங்களுக்கு அளவில்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். எவன் தன் சிலுவை சுமந்து என் பின்னே வருகிறானோ அவனே எனக்கு சீசன் என்றார் அவர் சொல்கிறார். நீங்களும் நான் சிலுவை குறித்து நிறைய பேசலாங்க. காலத்தின் நன்மை கருதி சுருக்கமாக உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். சிலுவையை சுமக்க நாம் ஆயத்தப்படுவோம் என்றால் ஒன்றுக்கு கவலைப்படாதங்க, முடிவுல உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். உங்களால் அள்ள முடியாது, அவ்வளவு நடக்கிறது. உங்களால் கூட்டி சேர முடியாது, அவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு. கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்க, கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்க. சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்கோவாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் நாள் சிலுவையை சுமந்துவாங்க. எங்க நீங்க சுமக்கிற சிலுவை கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச காலம் தான். சிலுவை சுமப்பதற்கு ஒரு காலம் உண்டு, ஆனால் சிலுவை இறக்கி வைப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. சிலுவை வெற்றி சிறப்பதற்கு ஒரு காலம் உண்டுங்க. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு என்று சொல்லி பிரசங்கி 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் சொல்லுகிறாரே. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சிலுவை சுமப்பீர்கள் என்றால் பாடுகள், உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கடன் பிரச்சனை, வியாதி பிரச்சனை என்ற சிலுவை இன்றைக்கு நீங்கள் சுமப்பீர்கள் என்று சொன்னால் ஒரு நாள் உண்டு, ஒரு காலம் உண்டு. அந்த சிலுவை இறக்கி வைக்கக்கூடிய ஒரு நேரம் உண்டு. அந்த சமயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சிலுவை சுமக்க காலம் இருக்குமானால் சிலுவை இறக்கி வைப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. நிச்சயமாக சந்தோஷமாய் சிலுவை சுமந்து கடந்து போக மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் சிலுவை சுமந்து பாருங்க. இறக்கும் நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அளக்க முடியாத அளவுக்கு நன்மைகளை வைத்திருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் பின்னே நாம் பயணிப்போம். சிலுவை சுமந்து அவர் பின்னே பயணிப்போம். அல்லேலூயா. ராஜ்சோர் பக்தன் பாடுகிறார், சிலுவையே முன்னால் உலகமே பின்னால், சிலுவையே முன்னால் இந்த பின்னால் இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே, இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டேன்,
எனக்குள்ளே இயேசு ஆனவராலயோ, எனக்குள்ளே இயேசு என்ன நடந்தால் எவ்வேளையிலும் எப்போதும் என்ன நடந்தால் எவ்வேளையிலும் எப்போதும் சுமந்திடுவே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். எல்லாரும் கண்களை கொடுப்பா. என் தகப்பனே, உங்க பின்னால் சிலுவை சுமந்து வருகிற நாங்கள் உலகத்தை திரும்பி பார்க்க மாட்டோம் அப்பா. என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் நாங்கள் சிலுவை சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு புன்னகையோடு சுமக்கிறோம் அப்பா. சுமக்க ஒரு காலம் இருக்குமானால் அதை இறக்குவதற்கு ஒரு காலம் உண்டு அல்லவா? நிச்சயமா பாடுகளும் உபத்திரவங்களும் நெருக்கங்களும் போராட்டங்களும் அவமானங்களும் நிந்தைகள் என்ற சிலுவை சுமந்து வருகிறோம் என்றால் ஒரு நேரம் ஒரு சமயம் வருவோம்ப்பா. அதை இறக்கி வைக்கும் ஒரு சூழலில் சிலுவையை நாங்கள் வெற்றி சிறப்போம் அப்பா. சிலுவையை நாங்கள் வெற்றி சிறப்போம். ஏனென்றால் சிலுவையை வெற்றி சிறந்த எங்கள் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு முன்னே கடந்து செல்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் எங்கள் சிலுவையை நாங்கள் சந்தோஷமாய் உமக்கு பின்னே சுமந்து வந்து ஆண்டவரே, நீர் வெற்றி சிறந்தது போல உடைய நாமத்தின் ஆண்கள் நாங்களும் வெற்றி சிறக்க எங்களுக்கு உதவி செய்யப்போம். உதவி செய்யப்போம். எங்கள் சிலுவையை சுமந்து நாங்கள் வெற்றி சிறக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் ஒருவரே உதவி செய்கிறார். எங்களுக்கு நீர் ஒருவரே உதவி செய்கிறவரே. இந்த சிலுவையை நாங்கள் சுமக்கிறதை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீரப்பா. பலந்தாரும் ஆண்டு சிலுவை சுமக்க எங்களுக்கு பலனில்லை என்று ஒரு வேலை நினைக்கலாம். ஆண்டவரே, என்னிடத்தில் பலன் இல்லையே, என்னை சிலுவை சுமக்க பலந்தாரும் என்று கேட்டோம் என்றால் நம் தகப்பனும் சிலுவை சுமப்பதற்கு பலனை தருகிறோம். டேடி, உன் பின்னே நான் சிரித்த முகத்துடன் சிலுவை சுமந்து வருவதற்கு எனக்கு பலன் தாங்கப்பா. பலன் தாங்க, கிருபையாய் பலன் தாங்க டேடி, கிருபையாய் பலன் தாங்க. சிலுவை சுமந்து இறக்கிற பொழுது எங்களுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு காத்திருக்கிறது. எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சொந்தளிப்பதற்கு எங்கள் சிலுவையை கொண்டவையோடு சுமக்க எங்களுக்கு பலன் தாங்கப்பா. பலன் தாங்க இயேசுவே, எங்களுக்கு சிலுவையை சுமக்க பலன் தாங்க டேடி. உங்க கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு உண்டானதை சுமக்க ஆண்டவர், எங்களுக்கு உண்டான சிலுவையை சுமக்க எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவர். பலன் தாங்க. எங்களால் சுமக்க முடியவில்லை ஆண்டவர். பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தைகள், வேதனைகள், துக்கங்கள், கவலைகள், வருத்தங்கள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள் அப்பா சுமக்க முடியவில்லை அப்பா. ஆண்டவரே, எங்களை சுமந்து நாங்கள் சந்தோஷமாய் நமக்கு பின் பயணிக்க எங்களுக்கு பலன் தாங்க டேடி, பலன் தாங்க. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க மகா கிருபையில் இறக்கும் அளவிற்கு பரிசுத்தம் உள்ள பரலோகத்திலா, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பகல்கால வேளையில் இந்த அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துகிறார். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று தாவீது சொல்லுவோம். உங்க பிள்ளைகளை பலப்படுத்தும் உம்மில் அன்பு கூறு. அன்போடு மகிழ்ச்சியோடு தன் சிலுவையை சுமந்து பின் வருவதற்கு உதவி செய்யப்பா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பாடுகளை கடந்து போக, உபத்திரவங்களை கடந்து போக, ஆண்டவரை நெருக்கங்களை கடந்து போக, கஷ்டங்களை கடந்து போக, வறுமை, வெறுமை, தரித்திரத்தையும் கடனையும் வியாதியும் கடந்து போக வெள்ளந்தாங்க, வெள்ளந்தாங்க. ஆண்டவரே, நீர் உதவி செய்யப்பா. உங்க பிள்ளைகளுக்கு உதவி செய்ய. வேதனையோடு, துக்கத்தோடு, கவலையோடு, வருத்தத்தோடு, ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கப்பா. இந்த சிலுவையை சுமந்து ஜெயம் எடுக்க
அப்பா, வெற்றி சிறக்க பலன் கொடுங்கப்பா, கிருபை செய்யப்பா. வெற்றி சிறந்தவர்களாமே முன்னே போகிறீர். தடைகளை நீக்கப்படுகிறவர்களாமே முன்னே போகிறீர். சுமக்க பலன் தாங்க, சுமப்பதற்கு பலன் தாங்க, தாங்கிக் கொள்ள பலன் தாங்க. கிருபையாய் நடத்துக, கிருபையாய் நடத்துக. அதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி. அவங்க வாழ்க்கையில் அவங்க குடும்பத்தில் என்னென்ன விதமான சிலுவைகள் உண்டோ அத்தனை சுமந்து கடந்து போக பலன் கொடுத்து ஆசீர்வதிக்கப்பா. உங்களுடைய கரம் கூட இருக்கும், உங்களுடைய அன்பு கூட இருக்கும், உங்களுடைய பாதுகாப்பு கூட இருக்கும். அளவில்லாத ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்கள் பிள்ளைகளை நிறைவாக்குவீராக. கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஆண்டவரே, கலந்து கொண்டிருக்கிறவருடைய ஜனங்களுக்கு நன்மை செய்கிறார். நீர் ஆண்டவரே அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், ஆச்சரியத்தின் தேவன். பலத்த பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் பிள்ளைகளை விடுதலையாக்கும், சுகமாக்கும், கட்டுகளை அவிழ்த்து நுகத்தை முடித்து சமாதானத்தில் நடத்துகிறார்கள். மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் வாழட்டும், நிம்மதியாய் சுகத்தோடு விடுதலையோடு வாழட்டும். அப்படியே நீ செய்கிறார். வெற்றி சிறக்க செய்கிறார், வெற்றி சிறக்க செய்கிறார், சிறுமையை வெற்றி சிறக்க செய்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.